ஆராதிக்கின்றேன் தெய்வமே, ஆராதிக்கின்றேன் முழு மனதோடு ஆராதிக்கின்றேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன், முழு மனதோடு ஆராதிக்கிறேன், முழங்கால் படியிட்டு ஆராதிக்கின்றேன் தேவனே, ஆராதிக்கின்றேன் தெய்வமே, ஆராதிக்கின்றேன் தேவனே, ஆராதிக்கின்றேன் தெய்வமே, ஆராதிக்கின்றேன். அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன், அதிகாலையில் ஆராதிக்கின்றேன், ஆனந்த சத்தத்தோடு ஆராதிக்கின்றேன் தேவனே, ஆராதிக்கின்றேன் தெய்வமே, ஆராதிக்கின்றேன் தேவனே, ஆராதிக்கின்றேன் தெய்வமே, ஆராதிக்கின்றேன். கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன், கண்மலையே ஆராதிக்கின்றேன், காண்பவரே ஆராதிக்கின்றேன் தேவனே, ஆராதிக்கின்றேன் தெய்வமே, ஆராதிக்கின்றேன் தேவனே, ஆராதிக்கின்றேன் தெய்வமே, ஆராதிக்கின்றேன். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாய் நம்மை ஆசீர்வதித்து நம்மை கிருபையால் நிரப்பி நடத்துவார். இன்றைக்கும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். யோபு 38:11 சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் யோபுவை பார்த்து கேட்டாராம், இம்மட்டும் வா, இதற்கு மேல் வராதே, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் கொந்தளிப்பு அடங்கட்டும் என்று நான் சொன்னபோது நீ எங்கே இருந்தாய்? யோபுவை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எவ்வளவோ இழப்பு, பாடு, வேதனை, நண்பர்கள் திட்டி தீர்த்துட்டாங்க, அவ்வளவு கோபம், அவ்வளவு வேதனை. இது ஏன் எனக்கு சம்பவித்தது? மனசில் 1000 குமுறல் கேள்விகள். அப்போ தான் ஆண்டவர் அவரை மோல்டு பண்ண, அவரை உருவாக்க சில காரியத்தை கேட்கிறார். நான் சிருஷ்டித்த போது, கடலுக்கு எல்லை வைத்த போது, கொந்தளிப்பை அடக்கி அமர்ந்த போது, இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று சொன்னபோது எங்கப்பா இருந்த அப்படியே வாய் மூடிக்கிட்டார். நான் அழப்பிட்டேன் ஆண்டவரே, தெரியாததை பேசிட்டேன், மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டார். இன்றைக்கி சில பேருடைய வாழ்க்கையில் ரொம்ப ஓவராக போகிறான். வயசுக்கு மிஞ்சின பேச்சு, வயசுக்கு மிஞ்சின வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்க, மிஞ்சினது என்றால் என்ன? ரொம்ப ஓவர், ஆடம்பரத்தில் ஓவர், நீதிமான்ன்றதில் ஒரு ஓவர், துஷ்டனாக இருக்கிறவங்க அப்படித்தான் செய்வேன், அப்படித்தான் குடிப்பேன்,
கள்ள உறவுல தான் இருப்பேன். துணிகரமாக சொல்கிற ஆட்கள் இன்றைக்கி உலகத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட உலகத்தில் நமக்கு 1000 குமுறல்கள் மனசில் வருது இல்லையா? நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா சாலமோன் ஞானி கூட அப்படி சொல்கிறாரு, மிஞ்சின நீதிமானாக இராதீங்களா. சில பேர் யாரோட, நான் அவர்கிட்டலாம் போக மாட்டேன், அந்த சபைக்கு போக மாட்டேன், அந்த ஊழியத்துக்கு போக மாட்டேன், அந்த ப்ரேயருக்கு போக மாட்டேன், ஏன் அதை விட ஒரு பெரிய ஹை ஸ்டாண்டர்டு அப்படி சொல்லுவாங்க, என்கிட்டே பேசுவாங்க. என்ன உங்களை காணாமல், நாங்கள் அதெல்லாம் கடந்து முன்னேறிட்டோம், நாங்கள் எங்களுடைய சாதாரண ஆட்களோடெல்லாம் நீ அவங்க வந்து உட்கார முடியுமா அப்படின்வாங்க. மிஞ்சின நீதிமான் மற்றவங்களை ரொம்ப துச்சமாக அற்பமாக நினைப்பாங்க. அதே நேரம் மிஞ்சின துஷ்டனாக இருப்பாங்க. மிஞ்சின தான் செய்கிற அந்த தீமையை பாவத்தை எல்லாம் நியாயப்படுத்துகிற ஒரு உலகத்தில் இன்றைக்கு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் யோபுவுக்கு சொன்னாராம், உன் வாழ்க்கையில் வருகிற கொந்தளிப்புகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் எதுவாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், இழப்பாக இருக்கட்டும், நஷ்டமாக இருக்கட்டும், அவைகளுக்கு நான் ஒரு முடிவை உண்டு பண்ணட்டும் என்று சொல்லி, இம்மட்டும் வா, இதற்கு மேல் வராதே, மிஞ்சி வராதே என்று எல்லாவற்றையும் கண்ட்ரோலுக்குள் வைத்து அவன் கொந்தளிப்பை அடைக்க அமர பண்ணின தேவன் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார், உயிரோடு கூட இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வாழ்க்கை இன்றைக்கி எப்படி இருக்கிறது? வேதத்தை நம்ம எடுத்து வாசித்து பார்த்தால் என்னாகமம் 11:14 மோசே சொல்லுகிறார், ஆண்டவரே எனக்கு மிஞ்சின பாரமாக இருக்கு, நான் தூங்க முடியலை, சாப்பிட முடியலை, இந்த ஜனங்கள் ஊழியம் என்றே ஓடிட்டு இருக்கிறேன், நீங்கள் சொல்கிறத கேட்டு இந்த ஜனங்களை நான் வழி நடத்தணும், நாங்கள் எனக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதை கூட பார்க்க முடியல, மனைவி இருக்கிற பார்க்க முடியல, ஆனால் இந்த ஜனங்கள் இவ்வளவு பார்த்து என்னை குற்றப்படுத்துகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள், மிஞ்சி போகிறேன்னு சொல்கிறாங்க, ஜனங்களெல்லாம் பரிசுத்தர் நீ கெட்டவன் சொல்கிறாங்க, கோராகின் புத்திரர் எழும்பி 250 பேர் எனக்கு விரோதமாக பேசுகிறாங்க, எனக்கு இது மிஞ்சின பாரமாக இருக்குது, வேறு யாரையாவது வச்சு நீங்கள் காணான்னு கொண்டு போங்க, புலம்புறாரு, அழுகிறாரு. அவ்வளவு டென்ஷன் ஆக்கிட்டாங்க. கலகம் என்ற ஒரு கூட்டம். அவன் சொல்கிறான், மோசே மிஞ்சின பாரமாக இருக்குது, யாரையாவது வச்சுக்கோங்க, கெஞ்சினாரான். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கூட இல்லை, ரொம்ப மிஞ்சின கடன், பண தேவை, மிஞ்சின கவலை, மிஞ்சின போராட்டமாக இருக்குது. இது நமக்கு மட்டும் இல்லை, வேதத்தில் பல பேர் இதை சந்தித்திருக்கிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட எழுதுகிறார், 2 கொரிந்தியர் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது, எங்களுக்கு மிஞ்சின பாரமாய் தோன்றிற்று, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக சில எதிர்ப்புகள், பாடுகள் வந்ததா. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் அந்த மிஞ்சி ஓவராக போன அளவுக்கு மீறின அந்த காரியத்தில் கர்த்தர் தலையிட்டு எல்லாவற்றையும் சாந்தப்படுத்தி அந்த மோசையும் சரி, அப்போஸ்தலனாகிய பவுலையும் சரி ரொம்ப அற்புதமாக நடத்தினாராம். அந்த தேவன் இன்றைக்கு இந்த காலையில் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக நடத்த போகிறார். எதில் ஓவராக போகிறீங்க, எதில் மிஞ்சி போகுது, எது கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்குது, உங்களுடைய கோபமா அல்லது டென்ஷனா அல்லது ஃபைனான்ஷியல் பொருளாதார பிரச்சனையை எதில் நீங்கள் இன்றைக்கி சிக்கி கொண்டு இருக்கிறீங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வைத்து இதை இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே என்று கடலுக்கு எல்லை வைத்தவர், கொந்தளிப்புக்கு ஒரு எல்லை வைத்தவர் இன்றைக்கு அற்புதமாக உங்களை ஆசீர்வதித்து சாந்தத்தோடு நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்திற்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் பிரசன்னம் இறங்கி நடத்தட்டும். இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்தும்
எல்லாம் மிஞ்சி போகாதபடி ஒரு கண்ட்ரோலுக்குள் உம்முடைய ஆளுகைக்குள் இருக்க நடத்தும். இந்த நாள் இனிதே அவர்கள் தேவனால் நடத்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.